வெயில் காலம் வருமென்று சொன்னால் இது கால தொழிலாளர்கள் போய் சிரமப்பட்டு தான் போகிறவர். எங்களுக்கு மயானம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். முதல் ரோட்டால் போய் இறங்கினோன்னா கடல் சைக்கிளால் விழுந்தாலே கடலுக்கு அம்பளம் அப்படித்தான் இருந்த இடம். மழை வெள்ளம் வந்தால் இந்த வேலிக்கு வரும் தண்ணி. ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்படிப்போம். இதுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளோட பாடசாலை கூட சீரழிவு தான். மக்கள் ஒவ்வொருவது பிரச்சனைகளும் தேவைகளும் சமூகத்துக்கானதாகவே மாறுகின்றன. அவ்வாறான சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வினை அரசியல் ரீதியாகவும் பெறலாம். ஆனால் இவ்வாறான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மக்களோடு மக்களாக இருப்பவர்களாலேயே அறிந்துணர முடியும். 2000 ஆண்டுக்கு பிறகு நான் எங்களுடைய கிராமத்தில் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதியாக சமூக சேவைகள் செய்து வந்திருக்கின்றேன். கிராமத்தில் இருக்கின்ற மாதர் சங்கம், சமுர்த்தி சங்கங்களில் செயலாளராக தலைவராக சமூக சேவை ஆற்றி கொண்டிருந்த போதுதான் இலங்கை தமிழரசு கட்சியின் நேரடி வேட்பாளராக 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2023ஆம் ஆண்டு வரைக்கும் நகரசபை உறுப்பினராக இருந்து என்னுடைய கிராமத்திற்கு சிறந்த முறையில் சேவையாற்றியுள்ளேன். என்னுடைய பதவி காலத்தில் பிரதேசத்தில் இருக்கிற கிராம மக்களுக்காகவும் பெண்கள் சிறுவர்களுக்காகவும் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றேன். இந்த இடம் இந்த மண்டபத்துக்கு கிட்டவா கடற்கரை. இவ அரசியலுக்கு வந்தா போல இதுக்கு மண் அடித்து நல்நிலமாக்கி இப்போ தொழிலுக்கும் போகிறது சரியான வசதியாக இருக்கு. அவ செயற்பாடு தான் இன்றைக்கு இவ்வளவுக்கு வந்திருக்கு. இப்போ போட்டு எல்லாம் கரையாக விட்டு போகக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. கண்ணாடிப்பட்டி மயானத்தில் நாங்கள் எங்களை அடக்காராதனையில் செய்து கொண்டு வந்தோம். தற்போது எங்களுக்கு அங்கேயும் அங்கே அடக்காராதனை செய்யாத காரணத்தினாலே நாங்கள் அங்கே சுவக்காவை கண்டு கதைச்சி அவள் எங்களுக்கு இந்த ஒரு மயானத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறா. எனக்கு வெள்ளங்கள் இடம்பெயர்ந்த மூட்டமெல்லாம் பாதர்கிட்ட சொல்லி எனக்கு வீட்டு திட்டம் எடுத்து தந்திருக்கிறா. வெள்ளங்கள் எங்களுக்கு உதவிகள் செய்து சாப்பாடுகள் சுடுதண்ணிகள் தேத்தண்ணிகள் தந்திருக்கிறாங்க. முண்டைக்கு எத்தனோ பேர் இது ஏனோ சாணோண்டு விட்டுருக்கேங்க. அவள் இது அக்கறையாக தண்ட சங்கட இடம் தான் செய்யணுமென்று ஒரு அக்கறையாக இருக்கேங்க. நாங்கள் இன்றைக்கு அவாவை பாராட்ட தான் வேணும். மற்ற இந்த நேசரி ஒழுங்கெல்லாம் அவள் தான் செஞ்சவா. நேசரி இயங்காமல் கிடந்து அப்புறம் நாங்கள் அதன் மூலியமாக கதைச்சி தலைவரோட கதைச்சி அவள் தான் எல்லா இதையும் எங்களுக்கு சுவாக்காக தான் செய்து கொண்டு இருக்கிறா. மழை வெள்ளம் வந்தால் இந்த வேலிக்கு வரும் தண்ணி. போட்டபடியாக எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ லைட் இருக்கிறபடி இரவில் எங்களை பிள்ளைகள் டியூஷனுக்கு போய் வர்றது அது இதுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்குது. 2003ஆம் ஆண்டு முதல் சமூகத்துக்காக பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு அதனை அரசியல் வாயிலாக மேலும் அதிகரிக்க 2018ஆம் ஆண்டில் நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெற்று இன்று வரை மக்கள் சேவைகளை ஆற்றி வரும் பெண் வேட்பாளர் தான் பவுலினா. நான் தேர்தல் காலத்தில் மாத்திரம் இந்த கிராமத்தில் வேலை செய்கிற ஆள் இல்லை. எல்லா கிராம மக்களுக்கும் நான் ஒரு நெருங்கிய நண்பி போல ஆகிவிட்டேன். சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நான் இலகுவான முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களோடு பழகி வருகின்றேன். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் என்னுடைய கிராம மக்களுக்கு சேவையாற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்படி நான் சேவையாற்றும் போது முதலாவதாக என்னுடைய எதிர்கால திட்டம் வெள்ள அனர்த்த காலங்களில் அந்த கிராமம் வெள்ள அனர்த்தத்துக்கு ஒவ்வொரு வருடமும் மழை காலங்களில் முகம் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் அந்த கிராமத்துக்கான வடிகால் அமைப்புகள் கட்டாயமாக செய்து கொடுக்க வேண்டும். கடல் தண்ணி உள்ளுக்க வராமல் ஒரு அணை அமைச்சு கொடுக்குற ஒரு திட்டத்தையும் கோரிக்கையாக முன்வைத்து அவர்களுக்கு செய்து கொடுக்கணும் என்ற ஆசை எனக்கு இருக்குது. கடற்கரையில் ஒரு 100 மீட்டர் கிரவுண்டை உருவாக்கி இருக்கிறோம். எதிர்வரும் காலத்தில் அதில் ஒரு சின்ன பூங்கா ஒன்று அமைச்சு பின்னேரத்தில் அந்த கடற்கரையில் போய் அந்த பிள்ளைகள் பொழுத கழிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த முறையும் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு இந்த கடமையில் செய்வான்னு எதிர்பார்க்குறோம். இம்முறையும் நான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று என்னுடைய கிராம மக்கள், பெண்கள், சிறுவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், சுயதொழில் முயற்சிகள், பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றங்களுக்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு யாரோடும் இருக்கட்டும், நம்மூர் நம் வீட்டோடு இருக்கட்டும்.